ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மர் ட்ரிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா முலாம்பழம் ஜூஸ் தான். ரொம்ப ஹெல்த்தியாக சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடியது. வாங்க இந்த சம்மருக்கு முலாம்பழ ஜூஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சப்ஜா சீட்ஸையும் பாதாம் பிசினையும் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு. இதில் மெகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது பாதாம் பிசினில். ஸோ இது இந்த வெயிலுக்கு இதமாக இருக்கும்போதே இந்த மாதிரி முலாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம சீசனில் இருக்கும்போது அந்தந்த சீசன் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுக்கணும். இது வெயிலுக்கு ரொம்ப இதமானவும் நம்ம குளிர்ச்சியை தரக்கூடியது இது. இப்போ இதில் நம்ம ஒரு ஜூஸ் போடலாம். முலாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க இந்த சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு விதைப்பகுதி எடுத்துகிட்டு சதை பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். விதை பகுதியிலாம் எடுத்தாச்சு. இந்த சதை பகுதியெலாம் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முலாம்பழத்தில் இருக்க உள்ள இந்த சதை பகுதியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். முலாம்பழத்தை நம்ம போட்டாச்சு. இப்போ சில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பாலை ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை ஒயிட் சுகர் கூட போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இந்த முலாம்பழத்தை இதில் போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்காதவங்க தேன் வேணால் கலந்துக்கலாம் கொஞ்சோண்டு. சப்போஸ் உங்களுக்கு தேன் டேஸ்ட்டு இல்லை பிடிக்கலான்றவங்க மிக்சியில் அடிக்கும் போது ஒயிட் சுகர் போட்டு அரிச்சிக்கலாம் தேவையான இனிப்புக்கேற்ற அளவுக்கு. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் நம்ம பாதாம் பிசினை போட்டுக்கலாம். அதே மாதிரி சப்ஜா சீட்ஸையும் 3 ஸ்பூனு போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சோண்டு நொங்கையே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு இது தரும் டேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு நொங்கு இதில் போட விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் நொங்கும் இருக்குது, அதனால் அதையும் சேர்த்து போடுறேன். அவ்வளோதான், நம்மளோட முலாம்பழம் ஜூஸ் ட்ரிங்க் சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த முலாம்பழத்தோட ஜூஸை வாங்கி டக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி சிம்பிள் டக்குன்னு ஒரு ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க்கு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முலாம்பழ ஜூஸ் மஸ்க் மெலான் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சீசன் இருக்கும்போதே இந்த பழத்தை சாப்பிட்டுக்கோங்க. சீசன் முடிஞ்சுன்னா கிடைக்காது. ரொம்ப ஹெல்த்தியான பழம் இது. ஸோ இந்த ரெசிபி பார்த்தோன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஹெல்த்தியானதும் சரி, ரொம்ப ஈஸியானதும் சரி. இந்த சம்மருக்கு நீங்கள் வீட்டில் பசங்க இருக்கும்போது செஞ்சு கொடுங்க. நீங்களும் பசங்களும் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸை. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.